அப்போ இன்றைக்கி மைக்கோட படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி படத்தோட ஸ்டார்டிங்கில் 1966 இந்தியானாங்கிற ஒரு இடத்துல வந்து மைக்கேல் ஜாக்சன் வாழ்றாப்புல. மற்ற பசங்க விளாட்றத மைக்கேல் ஜாக்சன் ஜன்னல் எட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா பையன் அப்படியே தரத்தனை எழுதிட்டு வந்து ரிகர்சல் பண்ண வைக்கிறாப்புல. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா எல்லாத்துக்கிட்டுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாப்புல. அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் மட்டும் விளாண்டுட்டு இருக்காப்புல சாப்பாடு வச்சு. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தயாராகிட்டீங்க, உங்களுக்காண்டி ஒரு சில கான்சர்ட்லாம் புக் பண்ணிட்டு அங்கே போய் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாப்புல. மைக்கேல் ஜாக்சனோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த வயசுல எவ்வளோ வேலை பார்க்கணுமா, அவங்க ஸ்கூலில் படிக்கணும் வேணாமா அப்படின்றாங்க. அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் ஒன்று ஜெயிக்கிறவங்களா இருக்கணும், இல்லை நீங்கள் தோத்தவங்களா இருக்கணுன்றாரு. அடுத்து அந்த 5 பேர்த்தையும் எழுப்பி விட்டு செவுத்த தூர மாதிரி நிற்க வைக்கிறாப்புல. இனிமேல் உங்களோட பேர் வந்து ஜாக்சன் ஃபைன் சொல்கிறாப்புல. அடுத்து கட் பண்ணால் அந்த 5 பேருமே ஒரு ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. மைக்கேல் ஜாக்சன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணல. அதுக்கப்புறம் கட் பண்ணால் வீட்டுக்கு வந்தோடனே மைக்கேல் ஜாக்சனை பெல்ட் ஒரு சொத்து நடிக்கிறாப்புல. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடி போய் கதவை போட்டு அழுக ஆரம்பிச்சிடாப்புல. அடுத்து பீட்டர் பேனோட காமிக் புக்கை உட்காந்து படிச்சுட்டு இருக்காப்புல. அடுத்து ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. எப்போல்லாம் மைக்கேல் ஜாக்சன் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்போல்லாம் அவருடைய அப்பா வந்து பெல்ட் ஒரு சாத்தி எடுக்கிறாப்புல. அப்படியே கட் பண்ணால் 1969 கலிஃபோர்னியாவில் மோட்டவுனுங்கிற ஒரு மியூசிக் ரெக்கார்டு இடத்துக்கு வந்து போகிறாங்க ஜாக்சன் 5. கார்டிங்கிறவர் வந்து மைக்கேல் ஜாக்சன் பாட்டு பாட வந்து ரெக்கார்ட் பண்ணுறாப்புல. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு இடத்துல நின்று பாடாமல் நிறைய ஸ்டெப்பு போட்டு இருக்காப்புல. அதனால ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. அதனால கார்டிங்கிறவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஒழுங்காக ஒரு இடத்துல வந்து நின்று பாட்டு பாடு அப்படின்றாப்புல. மைக்கேல் நல்லா பாட்டு பாடணுன்னே கார்டிங்கிறவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாப்புல. இந்த சின்ன பையன் நல்லா பாட்டு பாடுறான்ட்டு. அடுத்து கார்டி வந்து மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சனோட அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாப்புல மைக்கில். அடுத்து டிவிலெலாம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பில் போர்டில் வந்து நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே மைக்கேல் ஜாக்சனோட குடும்பம் வந்து எல்லாருமே பணக்காரங்களாகிடுறாங்க. அப்படியே கட் பண்ண 1971 வருது. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா வந்து ஒரு பாடி கார்டை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாப்புல. அது பேர் வந்து பில்லு. 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் 1978 போய் மைக்கேல் ஜாக்சனுக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு. மைக்கேல் வந்து கியூ கிட்ட என்ன சொல்கிறேன், நான் இனிமேல் சோலோ ஆல்பம் தான் பண்ண போகிறேன், நான் இனிமேல் குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல. சரின்ட்டு ஒரு 2 பேர்த்த அனுப்பிச்சி விட்றாப்புல மைக்கேல் ஜாக்சனோட அப்பா கிட்ட பேசுறதுக்கு. அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன சொல்கிறாப்புலன்னா, சரி அவனை சோலோ ஆல்பம் பண்ண விடுறேன், ஆனால் 9 to 5 மணி வரைக்கும் அவனோட பிரதர்ஸ் கூட தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாப்புல. சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் மைக்கேல் ஜாக்சன் வந்து நைட்டு ஸ்டூடியோவுக்கு போயிட்டு பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாப்புல. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது எல்லா பாட்டுமே. ஒரு நாள் மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணுறாப்புலன்னா, ஒரு சிம்பன்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாப்புல வளர்க்குறதுக்காண்டி. அதை அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பீட்டர் பேன் காமிக்ஸ் எல்லாம் படித்து காமிக்கிறாப்புல. படித்து கட் பண்ணால் மைக்கேல் ஜாக்சன் வந்து அவட மூக்கை சர்ஜரி பண்ணுறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போயிடுறாப்புல. எதுக்காண்டினா அவட மூக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதாவது அவரோட ஃபேஸ் வந்து சிமெட்ரிக்கலாக இல்லைன்றக்காண்டி சர்ஜரி பண்ண போயிடுறாப்புல. அப்படியே வீட்டுக்கு வந்து சைலண்டாக ரூம் போயிடலாம் தான் மேலே போகிறாப்புல. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் அப்பா வந்து கண்டுபிடிச்சிடறாப்புல. அவர் அங்கே கூப்பிட்டுட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு அப்படி கேட்குறாப்புல. மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஸ்னைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதனால சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சனோட அப்பா ஜாக்சன் 5 பேசுறக்காண்டி கூப்பிடுறாப்புல. என்ன சொல்றாருன்னா, நீங்க 5 பேரும் கான்சர்ட் டூர் பண்ண போறீங்கன்றாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சன் என்ன சொல்றாப்புலன்னா, நான் சோலோவா தான் ஆல்பம் பண்ண போறேன்றாப்புல, நான் அதுக்கு வரலன்றாப்புல, எதிர்த்து பேசுறாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன சொல்றேன்னா, என்னவே எதிர்த்து பேசுற மாட்டி விடுறாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சன் கோச்சிட்டு அப்படியே ஓடிடுறாப்புல வெளியே. பாடி கார்டு கூட கார் எடுத்துட்டு. மைக்கேல் ஜாக்சன் பில்லி கிட்ட என்ன சொல்றாப்புலன்னா, எனக்கு தனியாக தான் ஆல்பம் பண்ணணும், நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுன்றாப்புல. அதுக்கு பில்லு என்ன சொல்றேன்னா, நீ ஒரு நல்ல லாயரை ஹையர் பண்ணி அப்பா. அடுத்து ஜாக்சன் 5 எல்லா கான்சர்ட் போய் பெர்ஃபார்ம் பண்றாப்புல. அப்படியே கட் பண்ண 1981 போகுது. ஒரு நல்ல லாயர் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாப்புல. அதில் வந்து ஒரு ஜூனியர் லாயர் பிராங்காங்கிற ஒருத்தர் வந்து ஹையர் பண்ணிக்கிறாப்புல. மைக்கேல் ஜாக்சன் பிராங்கா கிட்ட என்ன சொல்றாப்புலன்னா, முதல் வேலையா என்னோட அப்பா மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து தூக்குன்றாப்புல. சரின்ட்டு எடுத்தோடனே தூக்கிறாங்க. அடுத்து பார்த்தா மைக்கேல் ஜாக்சனோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் இருக்கு. அது என்ன போட்டிருக்குன்னா, உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு போட்டிருக்கு. அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன சொல்றாப்புலன்னா, என்னவே வேலையை விட்டு தூக்குறியா, சொந்த அப்பாவே வேலையை விட்டு தூக்குறியா அப்படின்றாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சனோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் அவன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, இனிமேல் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அவனோட வாழ்க்கை அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் ஜாக்சனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு நன்றி சொல்லிடுங்க, ஏன்னா அவனால தான் நம்ம இப்போ பணக்காரனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு பொம்மை கடைக்கு போய் ஒரு சில பொம்மைலாம் வாங்கி ஃபேன்ஸுங்களை ஆட்டோகிராஃப்லாம் போட்டுட்ருக்காப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் அப்பா என்ன சொல்கிறாப்புலன்னா, சொந்த அப்பாவே வேலையை விட்டு தூக்கியிருக்கேன், இன்னும் நீ குடும்பத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் வந்து டிவி பார்க்குறாரு. டிவியில் என்ன நடக்குதுன்னா, 2 கேங் மாற்றி மாற்றி சண்டை போட்டு கொண்டுக்கிறாங்க. மைக்கேல் ஜாக்சன் என்ன நினைக்கிறான்னா, இதுக்கண்டே நம்ம ஒரு பாட்டு எழுதணும் இந்த வன்முறையை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பீட் இட் பாட்டு எழுதுறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் பில்லி கிட்ட என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த பீட் இட் மியூசிக்கில் வந்து உண்மையான கேங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஆடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பில்லோட உதவியால் உண்மையான கேங்ஸ்டர்ஸ்லாம் அந்த பாட்டில் வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் பீட் இட், பில்லி ஜீன் இந்த மாதிரி நிறைய பாட்டு எழுதியிருக்காப்புல. ஆனால் இந்த பாட்டுக்கெல்லாம் ஒரு ஆல்பம் பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காப்புல. அந்த டைட்டில் வந்து டிவியை பார்க்குறாப்புல. அந்த டிவியில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஹாரர் மூவி ஓடிட்டுருக்கு.
சரின்ட்டு அதை பார்த்தோன்னே த்ரில்லர்ன்ட்டு பேர் வைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் த்ரில்லர் மியூசிக்கான வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் பிலிஜினோட மியூசிக் வீடியோலாம் எடுத்துடுறாப்புல. ஆனால் அதை வந்து எம்டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளாக்ஸோட மியூசிக்லாம் வந்து எம்டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி மைக்கேல் ஜாக்சனும் அவரோட லாயரும் 2 பேரும் சேர்ந்து லேபிள் கம்பெனியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து போய் கேட்குறாப்புல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் தயவு செய்து எப்படியாச்சும் பண்ணுங்கன்னு சொல்கிறாப்புல. சரின்ட்டு இவர் மிரட்டி பார்க்குறாப்புல எம்டிவியை. சரின்ட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டு டிவியில் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து கட் பண்ணால் 1983 வந்து மோட்டவுன் 25 வந்து பிலிஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல மைக்கேல் ஜாக்சன். அடுத்து மைக்கேல் ஜாக்சன் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஓவராக பேசுகிறாப்புல. அதுக்கு பில் வந்து ரொம்ப வருத்தப்படுறாப்புல, மைக்கேல் ஜாக்சன் எதிர்த்து பேச மாட்டாருன்ட்டு. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா என்ன நினைக்கிறான்னா, இன்னும் எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல மைக்கேலை யூஸ் பண்ணி. அடுத்து மைக்கேல் ஜாக்சனோட அப்பா வந்து ஒரு ஃபைட் ப்ரொமோட்டர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காப்புல. மைக்கேல் வந்து மறுபடியும் ஜாக்சன் ஃபைல் வந்து சேர்ந்துட்டான், இனிமேல் நிறைய வேர்ல்டு டூர்லாம் பண்ணலாம்னு சொல்றேன். அதுக்கு ப்ரொமோட்டர் வந்து என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் பெப்சிக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் மைக்கேல் ஜாக்சன் வச்சு, ஏன்னா கோகோ கோலா தான் நம்ம சரின்ட்டு ஜோசப் ஜாக்சன் வந்து சொல்லிடுறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் அவரோட ரூமுக்கு போகும்போது அவருடைய அப்பா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்து எதுக்காண்டி இங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாப்புல. அதுக்கு ஜோசப் ஜாக்சன் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, ஏன் நான் ரூமுக்கு வரக்கூடாது அப்படி, இந்த குடும்பத்தை பற்றி கவலை இருக்கா இல்லையான்னு கேட்குறாப்புல. நான் இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறாப்புல. அதனால நீ வந்து மறுபடியும் ஜாக்சன் ஃபைலில் வந்து சேரணும், அதுக்கப்புறம் பெப்சிக்கு விளம்பரத்தை நடிச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாப்புல. மைக்கேல் ஜாக்சன் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் வந்து பெப்சி விளம்பரத்துக்கு காண்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகிறாப்புல பிலி ஜீன் டியூனில். அப்போங்கும் போது மேலே இருக்கிற ஃபோக்கஸ் லைட்டில் வந்து ஒரு ஸ்பார்க் மட்டும் அவர் தலையில் வந்து பட்டுருது. அதனால மேலே இருக்கிற பாதி முடி மட்டும் எரிஞ்சு போயிருது. அப்படியே டக்குன்னு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வெளியே வந்தோடனே ஜோசப் ஜாக்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, மைக்கேல் வந்து எப்போ சரியாவான், எப்போ ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான்ட்டு சொல்கிறேன். அடுத்த டாக்டர் என்ன சொல்கிறாப்புலன்னா, கொஞ்சம் விட்ட மைக்கேல் ஜாக்சன் இறந்து போயிருப்பாப்புல. ஆனால் கிட்டத்தட்ட மண்டையில் உள்ள நரம்பு வந்து பாதிக்கப்பட்டு கோமாவுக்கு போயிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் வந்து கண்ணாடியாக பார்க்குறாப்புல. டாக்டர் என்ன சொல்கிறாப்புல, நான் இனிமேல் விக் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போயிடுறாப்புல. அடுத்து மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு தீனால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுக்குறாப்புல. அடுத்து வெளியே வந்தோடனே அவரோட லாயர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாப்புனா, இதுக்கு நஷ்டீடாக எவ்வளோ பணம் வந்துச்சோ அது மொத்தத்தையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டொனேட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்து ஜாக்சன் ஃபைட் டூர் வந்து ஆரம்பிக்குது. எக்கச்சக்க கூட்டம் வருது. மைக்கேலோட அப்பா வந்து என்ன இன்டர்வியூ கொடுக்குறாப்புலன்னா, இன்னும் உலகம் ஃபுல்லாக நாங்கள் வந்து டூர் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படின்றாப்புல. அடுத்து பார்த்தா மைக்கேல் ஜாக்சன் வந்து ஹியூமன் நேச்சர் ஒரு பாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்புல. அடுத்து ஒர்க்கிங் டே அண்ட் நைட்டுங்கிற ஒரு மியூசிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. அப்போ அவரோட அப்பா வந்து பேக் ஸ்டேஜில் வந்து நிற்கிறாப்புல. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா, இதுதான் என்னோட கடைசி டூரு, இனிமேல் ஜாக்சன் ஃபை கிடையாது அப்படின்றாப்புல. ஆனால் ஆக்சுவலாக வந்து இதுதான் ஸ்டார்டிங் டூரு. மைக்கேல் ஜாக்சன் வந்து இது வந்து ஃபேர்வெல் டூர்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துடுறாப்புல. அப்படியே மைக்கேல் ஜாக்சன் வந்து நடந்து போகும்போது அவரோட அப்பா வந்து தடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் வந்து என்ன சொல்லப்போனா, இது என்னோட வாக்குன்னு சொல்லிட்டு அவரை தட்டி விட்டு அப்படியே போயிட்டே இருக்காப்புல. ஜோசப் ஜாக்சன் வந்து மைக்கேல் ஜாக்சன் பின்னாடியே போறாப்புல. அப்போ வந்து அவரோட பாடிகர் வந்து தடுத்துட்டு இனிமேல் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிடுறாப்புல. அடுத்து கட் பண்ண 1988 போது லண்டன்ல வந்து பேடுங்கிற ஒரு பாட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றாப்புல மைக்கேல் ஜாக்சன். இதோட படம் வந்து முடியுது. அடுத்த பார்ட் வந்து கூடிய சீக்கிரம் வரும்னு போட்டிருக்காங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.